ஏசுண்டத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எது சந்தோஷத்தை நிறைவாக்கும்? ஆவியானவர் உணர்த்தின வசனம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 4. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். And these things write we unto you, that your joy may be full. 1 John chapter 1 verse 4. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு என்ன எழுதுறார் அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக இவைகளை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனை நம்பி இருக்கிறோம், தேவனோடு கூட இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சந்தோஷத்தை எது நிறைவாக்கும் என்பதை அறிந்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே, அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, பொல்லாத மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காரியம் வேணும் அப்படின்னா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் பார்த்தா படிக்காட்டியும் பரவாயில்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி நான் கை நிறைய சம்பாதிக்கும் போது என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துருவேன் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் எல்லாருக்குமே நம்ம கையில செல்வம் இருந்தால், பணம் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கத பார்க்க முடியும். இந்த வீக் சென்னையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் பேச ஆசைப்படுறேன். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான் அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் எப்படின்னா நல்லா படிச்சவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்க. அவங்க 2 பேரும் கை நிறைய சம்பாதிச்சாங்க, லட்சங்கள்ல சம்பாதிச்சாங்க. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. அப்படியானால் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வீட்டுல பணப்புழக்கம், அவங்க சொத்துக்கள் எல்லாமே அதிகமா தான் இருந்திருக்கும். நல்ல வசதியா வாழ்ந்தவர்கள். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, 27th அன்னைக்கு அந்த அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, ஒரு கயிறால தன் பிள்ளையை, அவனுக்கு அரௌண்ட் 6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அவனை கழுத்தை நெரிச்சு கொலை செய்து விட்டு, தன்னுடைய மனைவியுடைய கழுத்தை ஒரு கத்தியால அறுத்துட்டு இவரு போய் ஒரு ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி பணம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? கண்டிப்பா கிடையாது. அப்படியானால் நம்ம நினைக்கிறத விடவும் சந்தோஷம் என்பது வேற ஏதோ ஒரு காரியம். இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, சில காரியங்களை குறிப்பிட்டு எழுதி, இவைகளை எதுக்காக நாங்க எழுதுறோம் அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக, பரிபூர்ணப்படும்படியாக நாங்க உங்களுக்கு எழுதுறோம் அப்படின்னு. இந்த இடத்துல அப்படி என்னதான் எழுதுறாருன்னு நம்ம பார்த்தா, அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அதாவது பூமிக்கு வந்தவரை நாங்க கண்ணால பார்த்தோம், காதார அவர் சொல்லுகிறதை கேட்டோம், தொட்டு உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்த, இயேசுவோடு கூட நடந்த அனுபவத்தை அவர் எழுதிட்டு அவர் சொல்றாரு, நாங்க பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி ஐக்கியப்பட வேண்டும், நம்ம என்ன காரியத்தை செய்யணும், ஒளியா இருக்கிற அவரோடு கூட நானும் நடக்கணும் அப்படின்னா இருள்ல இருந்து வெளியில வரணும். இருளின் ஆதிக்கத்தில் செய்யப்படுகிற எந்த காரியத்தையும் பாவத்தையும் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவத்துல இருந்தோம்னா அதை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மனம் திரும்பணும். இப்படியான அநேக காரியங்களை நமக்கு எழுதிட்டு தான் சொல்றாரு. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படியாக அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு என் கையில பணம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அது எப்போ வேணாலும் இன்னொரு கையில மாறி போயிடும். நம்ம நினைக்கிறோம், என் வீடு, என் ஆஸ்தி, என் சொத்து சந்தோஷத்தை தரும் அப்படின்னு. ஒருவேளை வீடு நம்மளோட சந்தோஷமா இருந்தால் கொஞ்ச நாள்ல அது பழையதாய் மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் சில பேர் சொல்றத பார்க்க முடியும், சில உறவுகளோடு நான் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம மரித்தாலும் சரி, அந்த நபர் மரித்தாலும் சரி, நம்ம சந்தோஷம் காணாமலே போய்விடும்.
அப்படியான பிரதர் நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதா? எனக்கு சந்தோஷம் நிரந்தரம் கிடையாதா? எனக்கு அன்பானவர்களே, தேவனோடு கூட உறவிலே அவர் சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷம் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நம்மை பின்தொடரும். இங்க இருந்தா நான் தேவனுடைய சமூகத்தில் அவரது பிரசன்ஸ்ல நான் இருக்கிறேன், அந்த சந்தோஷத்துல நான் இருக்கிறேன். ஒருவேளை நான் எடுக்கப்படும் போது தேவனோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த வாழ்க்கையில நான் இருந்தேன்னா அந்த சந்தோஷத்துல நான் நீடித்து நிலைத்திருப்பேன். இது நம்ம மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்குரிய காரியங்களில் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கையாகிய என்ட்ரன்ஸ் நம்ம ஒழுங்கா எழுதி அங்க போறதுக்குள்ள அந்த நுழைவுச்சீட்டை நம்ம வாங்குறதுல தான் நம்ம சந்தோஷத்தினுடைய நிறைவு இருக்கிறது. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு உலகத்துல நாங்க அநேக காரியங்களை அதுதான் எங்களுடைய சந்தோஷம்னு அதை நாங்க ஃபாலோ பண்றோம், அந்த காரியத்தை செய்யறோம், அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்ப்பா. ஆவியானவரே, எது உண்மையான சந்தோஷம் என்பதை எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க. தேவ சமூகத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் இருக்க, அதை நாங்க பிடித்து கொள்ள, எங்க வாழ்நாள் முழுவதும் அதை பிடித்து கொண்டு நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த விதத்திலும் எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் உமது பிரசன்னத்தை தடுத்து விடாதபடிக்கு, அதை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. அப்பா, எங்களுக்கு நீர் தருகிற ஒரு பிரசன்னம் தருகிற சந்தோஷத்தை நிலைத்திருக்க பண்ணுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.